Hello dear friends, welcome back to our channel. So நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா BNSக்கு மூவ்மெண்ட் கவுன்சிலிங் அண்ட் வாக்கிங் கவுன்சிலிங் விட்டுருக்காங்க. ஸோ அது என்ன டேட்ல விட்டுருக்காங்க, அது எப்படி நம்ம அட்டென்ட் பண்ணோம் அப்படின்ற முழு டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கவர்மெண்ட் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணதும் இதில் ஜனவரி மந்த் ஆக்சுவலி BNSக்கு விட்டுருக்காங்க. ஸோ 3 டேஸ்க்கு முன்னாடியே வந்து விட்டுட்டாங்க. ஸோ நம்ம தான் வந்து லேட் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி டைம் இல்லை. ஸோ இப்போ தான் அதுக்கான வீடியோக்கான டைம் கிடைச்சிது. ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். மூமெண்ட் கவுன்சிலிங் வந்து இதுக்கான லிஸ்ட் அவுட் வந்து 31/1/2023 வெளியிட்டுட்டாங்க. ஸோ என்னென்ன காலேஜஸில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. கவர்மெண்ட் காலேஜஸில் ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும் தான் இருக்குது, BC சீட்ஸ்க்கு. தென் JSக்கு MBCயில் 1, SCயில் 1, STயில் ஒரு சீட்டு. ஸோ டோட்டலாக 3 சீட் இருக்குது. இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் யோகா நேச்சுரோபதி மெடிக்கல் காலேஜ் செங்கல்பட்டில் இருக்க கவர்மெண்ட் காலேஜ்க்கு மேக்ஸிமம் சீட்ஸ் வந்து ஃபில்லுமே வந்து ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ இதில் இருக்கிற காலேஜஸ் வேக்கன்சிஸை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து காலேஜ் எனக்கு ஜாயின் பண்ணிவிட்டு யாருனாவது பிடிக்கல, நான் வேறு காலேஜை சேஞ்சஸ் பண்ணணும், ஸோ இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் காலேஜ் ஜாயின் பண்ணாமே அப்படின்றவங்க உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர் தென் ஒரிஜினல் மார்க் ஷீட் வச்சு நீங்கள் மூவ்மெண்ட் கவுன்சிலிங்கில் மூவ்மெண்ட் ஆகிக்கலாம். வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தீங்கனாலும் வெயிட்டிங் லிஸ்ட் பார்க்கலாம். இதில் ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது என்னென்ன கண்டிஷன்ஸ் தான் இப்போ நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறது. ஸோ இந்த கவுன்சிலிங் என்னைக்கு நடக்கும் அப்படின்னா டேட் மேக்ஸிமம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 7/2/2023, அதாவது February 7 மார்னிங் 9 AM இருந்து இந்த கவுன்சிலிங் வந்து மூவ்மெண்ட் கவுன்சிலிங் வந்து நடைபெறுது BNSக்கு. ஸோ எலிஜிபிலிட்டி என்னென்னா நீங்கள் இதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட் பேஸ் கவுன்சிலிங் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்கணும். தென் அதே மாதிரி வெயிட் லிஸ்ட் கேண்டிடேட் சப்மிட்டட் தி ஆப்ஷன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸ் வேக்கன்சிஸ். கவர்மெண்ட் காலேஜுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ இல்லை அதில் ஆப்ஷன்ஸில் வச்சவங்க அவங்களும் அந்த கேண்டிடேட்ஸ் வந்து சப்மிட்டட் பண்ணணும் சீட்ஸ் வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கே நீங்கள் ஃபஸ்ட் பேஸ் அட்டென்ட் பண்ணலை அப்படின்னா அவங்க எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு வந்திருக்க அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்து போய்ட்டு நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணலனாவோ இல்லை ரிப்போர்ட்டே பண்ணலனாலும் நீங்கள் இந்த மூவ்மெண்ட் கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் யாராவது மூணாவது ஆப்ஷன் என்னென்னா நீங்கள் யாராவது காலேஜ் வந்து ஜாயின் பண்ணிட்டோ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டோ இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி லாஸ்ட்டு 4th பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங் ஹாலுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்து அட்டண்டன்ஸ்க்கு சைன் பண்ணிவிட்டு கவுன்சிலிங் ஹாலுக்குள்ளே வரலாம் இருந்தாங்கன்னா, அதாவது சாய்ஸ் ஃபீல் ஹாலுக்கு உள்ளே போகாது இருந்தீங்கன்னா அவங்களும் இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதே தான். கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு கவர்மெண்ட் காலேஜஸ் இருந்தால் 5,000 வந்து டியூஷன் ஃபீ பே பண்ணோம். ஸோ சரண்டர் சைட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் எதனா கிடைச்சா 10,000 பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது யார் இருக்குன்னா கேண்டிடேட்ஸ் புதுசாக அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து எடுக்கிறாங்க அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இந்த ஃபீஸு. ஸோ இல்லை நீங்கள் வந்து மூவ்மெண்ட்டில் யாரா சேஞ்ச் ஆகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் மட்டும் மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ ஃபீஸ் எதுவும் வாங்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்னென்ன எடுத்துக்கொண்டு போகக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு போங்க. தென் ஃபீஸ் ரெசிப்ட் உங்களுக்கு வந்து 500 ரெசிப்ட் வந்து நீங்கள் எல்லாருக்குமே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ரெசிப்டும் தென் உங்களுடைய அலாட்மெண்ட் கார்டு அல்லது நீங்கள் படித்த 12th TC இதுவும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் TC இல்லாத போது காலேஜ் ஐடி கார்டோ போனஃபைட் சர்டிஃபிகேட்டோ நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா அதை கொண்டு போகணும். ஸோ மறக்காத கைஸ், நீங்கள் என்னென்ன சீட்ஸ் வேக்கன்சி இருக்குது அப்படின்றது இந்த வீடியோ டிஸ்பிளே மூலிமா ஃபுல்லாக என்னென்ன காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் வேக்கன்சின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு எதுனா சம்திங் கைட்லைன்ஸ் ஹெல்ப்லைன் என்ன தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் இருக்க மெயில் ஐடிக்கோ இல்லை கால் டோல் ஃப்ரீ நம்பருக்கோ காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு கைஸ்.